ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த் இஸ் அண்ட் எனர்ஜி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்க பெண்ணலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹெச்பி சோலார் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் வெல்லில் வந்து நம்ம வந்து மோனோ பிளாக் 3 ஹெச்பி 3 ஃபேஸ் மோட்டரோட நம்ம வந்து சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இங்கே வந்து விவசாயத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெனிசஸ் பேனல் 335 பேனல் 10 பேனலும் ஐஎன்விடி 5 ஹெச்பி பிஎஃப்டி ட்ரைவ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கிரவுண்ட் மவுண்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஸ்ட்ரக்சருக்கான பெடஸ்டல், அதாவது இந்த காங்கிரீட் ஸ்டீல் பிளாக் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம முன்னாடியே பண்ணி வைக்கணும். இது வந்து இந்த சைட்டில் நம்ம முன்னாடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எடுத்த வீடியோ இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணுறோம். டயக்ராம் படி எங்கெங்கே லெக் வருமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கிங் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த லெக்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பள்ளம் எடுத்து அதில் வந்து காங்கிரீட் பிளாக்ஸ் வந்து போட்டுக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆழமாகவும் அகலமாகவும் ஸ்ட்ராங்காகவும் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரை வந்து இதில் க்ரிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இது மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து போட்ட சிவில் பிளாக் இது வெளியே வந்து ஒரு 1.5 அடியும் உள்ளே ஒரு 1.5 அடியும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ மண்ணில் பதிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதனால் வந்து இது எந்த விதமான அசைவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆங்கர் ஃபாஸ்னர் போட்டு நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே தான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் இது தான் பைலிங் சொல்லுவோம், இது பண்ணுவோம். இதில் முதல் ஸ்டெப்பாக எல்லா லெக்ஸையும் வந்து கரெக்டாக செட்டிங் போட்டுட்டு கரெக்டான இடத்துல மார்க் பண்ணி லெக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். லெக்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய ராஃப்டர் பர்லின் எல்லாத்தையும் நம்ம வந்து மாட்டிடலாம். ஸோ முதல்ல செட்டிங் பண்ணிவிட்டு பண்ணுற போது அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஃபுல் ஆங்கர் ஃபாஸ்னர் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிடுறோம். இப்போ லெக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ராஃப்டர் பர்லின் எல்லாத்தையும் வந்து டயக்ராம் படி வந்து ப்ராப்பராக வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள வீடியோ. ஸோ எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக எல்லா போல்ட்டும் டைட் பண்ணதுக்கப்புறம் பேனல் எடுத்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது சி பர்லின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம ஸ்ப்ரிங் நட் யூஸ் பண்ணி எல்லா பேனலையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே சமயம் இன்னொரு பக்கம் ஜேசிபி மூலிமா இந்த வாட்டர் பைப் லைனுக்காக பள்ளம் எடுத்துருக்காங்க. இப்போ எல்லா பேனல்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே மத்தியானம் ஒரு 12-1 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய பேனல் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் விஎஃப்டி. ஸோ ஐஎன்விடி 5 ஹெச்பி விஎஃப்டி நம்ம வாங்கியிருக்கோம். அதை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு என்க்ளோசரோடு வரும். இதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா அந்த விஎஃப்டி ட்ரைவு, மோட்டருக்கான ட்ரைவு, ஒரு எம்சிபி, அது போக ஒரு எஸ்பிடி சர்ச் ப்ரொடெக்ஷனும் சேர்ந்து வரும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் இது. அந்த வென்டிலேஷனுக்காக வர விண்டோ இது பிவிசி. ஸோ அந்த வெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து டயக்ராம் படி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அவுட்டரில் இருக்கிறதுனால அந்த ஹீட் எல்லாமே வந்து வென்டிலேட்டாக இருக்க இந்த செட்டப்போட வந்து ஸோ நம்ம வந்து ட்ரைவ் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எல்லா பேனல்லையும் நம்ம வந்து லூப் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 10 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 335 வாட்ஸ் ரெனிசஸ் பேனல் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரிங்காக வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். புரியல. இன்னொரு பக்கம் தேவையான எர்த்தும் பண்ணியாச்சு. ஸோ பள்ளம் எடுத்து கெமிக்கல் எர்த்தும் போட்டு முடிச்சிட்டோம். சோலார் ஒர்க் கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து மோட்டார் சைடு வரணும், ஏசி சைடு. சோலார் பம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம மதியம் ஒரு 3 மணிக்குள்ளே வேலையை முடித்தா தான் அந்த ஃபுல் ஃபோர்ஸோட தண்ணியோட அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இன்னொரு பக்கம் வந்து மோட்டருக்கான வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். கிணத்துல இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் இப்போ வந்து விஎஃப்டியை வந்து
ஆன் பண்ணியாச்சு. ஸோ விஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறது தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ 24க்கு மேலே ஃப்ரீக்வன்சி வரும்போது அதிகபட்சம் 50 ரீச் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 40க்கு மேலே வந்துட்டாலே ஃபுல் ஃப்ளெஜில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 36 இருக்குது. ஸோ இந்த தான் அவுட்புட் 3 HP பம்புடைய அவுட்புட். இதுதான் 3 HP பம்புடைய தண்ணி அவுட்புட் இது. ஸோ 5 HP டிரைவ் சோலார் பேனலோட நம்ம வந்து கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மதியம் சரியாக ஒரு 3:30 மணிக்கெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. இதே போல் உங்களுக்கும் சோலார் பம்ப் தேவைப்பட்டதுன்னா நாங்கள் கொடுத்துருக்க நம்பரை எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சரியான முறையில் அமைச்சு தரோம்.